அந்த படத்துல என்ன கதை இருக்கு அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க. ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா, ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ளார போய் அந்த கதை நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்காங்களா, சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. படத்தின் கதாநாயகி வைஷ்ணவி அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். தமிழ் கொஞ்சம் புரியலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் புரியலன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் சாருக்கு. இந்த படம் ஃபஸ்ட்டு சொல்லும் போது வில்லேஜ் கான்செப்டுமா அப்படின்னு சொல்லும்போது நான் கொஞ்சம் ஃபேராக இருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். நான் கேட்டேன். கேட்கும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லைம்மா, வில்லேஜில் இருக்கிறவங்க கருப்பாக தான் இருப்பாங்க, வெள்ளையாக தான் இருப்பாங்க, அப்படின்னால எல்லாம் கதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்னை நம்பி இந்த கதை கொடுத்தாங்க. நான் நல்லா பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு சில பேரெல்லாம் லோ பட்ஜெட் படம்னாலே பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் இது சின்ன படமாக இருந்தாலும் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. கஞ்சா கருப்பு சார், முத்துக்காலை சார், ஸோ இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ சார். ஏன்னா ஒரு சில பேர் பண்ணுறதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. வில்லேஜ் கான்செப்ட், லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருக்கும், போய் பண்ணணுமா, கரெக்டாக இருக்குமா, படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஆனால் பட் சின்ன படம் அப்படின்னு பார்க்கறத தாண்டி அந்த படத்தில் என்ன கதை இருக்குது அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. போஸ்டரையும் பேனரையும் பார்க்குறாங்க. ஹீரோ ஃபேஸ் நல்லா இருக்கா, ஹீரோயின் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு தான் பார்க்குறாங்களோ தவிர்த்து அந்த கதைக்குள்ளார போய் அந்த கதை நல்லா இருக்கா, நல்லா எடுத்திருக்காங்களா, சூப்பராக இருக்கா அப்படின்னு யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. தயவுசெய்து ப்ளீஸ் இந்த படத்தில் தேட்டரில் போய் பாருங்கள். மீடியா அண்ட் ப்ரெஸ் நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் தரணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம், ஸோ டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம், ஸோ எல்லாருமே நாங்கள் டீமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எங்களால் ஜெயிச்சு வர முடியும். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ. அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய மக்களுக்கும், குறிப்பாக தென்னகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக லெவலில் திரைக்கதை மன்னன் திரு பாக்யராஜ் அவர்கள். அவர் அடிச்சுக்கிறதுக்கு என்னை யாரும் கதை சொல்லலை. நான்லாம் ஆக்ஷன் படம் தான் பார்ப்பேன், ஆக்ஷன் இல்லாத படமே பார்க்க மாட்டேன். ஒரு வாட்டி பஸ்ஸில் வரும்போது சார் படம் ஒன்று போட்டாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரசிகர், தீவிர ரசிகர். அவர் படத்தில் நான் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி எல்லாமே பண்ணேன்னா அந்த அளவு அவர் திரைக்கதை மன்னன். அது யாரும் மாற்றவோ எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இயக்குனர் ரொம்ப நல்ல மனம் கொண்டவர், எல்லாத்தையும் அன்பாக பேசுகிறவர். ஏன்னா டெய்லி பார்ப்போம், டெய்லி சந்திப்போம். ஒரு நாள் கூட அவர் எதனா கூட்டம் வந்தால் கூட இருங்க நான் நீங்கள் மற்றதெல்லாம் பாருங்கள் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பார். நல்ல மனிதர். ஆண்டவன் நிச்சயமாக ஆண்டவன் கொடுத்த வரத்தில் நீங்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமாற உங்கள் கைத்தட்டலோட உங்கள் ஊருக்காருங்க மகேஷ், யூடியூபர், இன்னைக்கு ஹீரோ. ஆனால் அவர் சொன்னதை பார்க்கும்போது எனக்கு என்னமோ எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏழைங்களுக்கு எந்த கஷ்டப்பட்டாது அவங்கள முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உண்மையிலேயே ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரு நிச்சயமாக அவங்க படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் அது மக்களுக்கு. அப்புறம் இப்போ நம்ம ஹீரோலாம் இருக்காங்களே, பாகிஸ்தான்காரங்க சுட்டானே, ஒரு ஹீரோ கூட அதை எதுக்கலை, விஜய் தவிர. அது மாதிரி இருந்துடக்கூடாது. அது வந்துச்சு இனிமேல் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. எப்போ இருந்தாலும் மக்களுக்காக உழைக்கணும். வாழ்றது ஒரே முறை, சாவதும் ஒரே முறை. இருப்பது வரை மக்களுக்காக, நாட்டுக்காக உழைக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அதை நீங்கள் மறந்துடாதீங்க. அப்புறம் மகேந்திரன் தம்பி, குழந்தை இருந்து எனக்கு தெரியும், நல்லா பண்ணியிருக்காரு. முத்துக்கால சார் நல்லா ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாப்புல. இன்றைக்கி நல்லா பேசி இன்றைக்கி தான் பார்த்தேன் நான். ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். வாழ்த்துக்கள். அவர் நம்ம டைரக்டர் சார், அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த வில்லனா நடிச்சிருக்காரு இல்லையா, அவர் முருங்கைக்காய் கொடுத்தாரு பாருங்க. ஏன்னா ஒரு தங்க மோதிரம் போட்டால் பரவாயில்ல, நீங்கள் நல்லா கதை எழுதியிருக்கீங்க சார், தங்க மோதிரம் போட்டால் நல்லா இருக்கு. முருங்கைக்காய் அது அங்கே ஊரில் வாங்கியிருக்காரு, 50 ரூபாயும் அது கட்டு. அதை வாங்கி கொண்டு கொடுத்துட்டாரு. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். இசையமைப்பில் ரொம்ப அற்புதமாக பேசுறீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அது மாதிரி நம்ம இல்லை இவர் கோவிந்தராஜன் கொடுத்துட்டு பேசலாமா? சரி, ஓகே. சே, என்ன உங்கள் பேர் என்ன? ஆர்வங்க சார். வழக்கறிஞர் தான். அதான் அர்த்தமாக பேசினார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த நல்ல மனிதர் டைரக்டர் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்ல மனிதர். அது இல்லாமல் நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. எல்லாரும் கிராமம். நானும் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவன்.
நானும் கிராமம் தான், ரொம்ப 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 கிராமம் தான். அங்கேருந்து வந்து தான் இன்னைக்கு வந்து உலக லெவலில் அதிக படம் பண்ணேன்னு நான் ரெக்கார்டு வாங்கியிருக்கேன். அது வந்து என்னன்னா, கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே ஜெயிப்போம். ஏன்னா அங்கே தான் உண்மை, நன்மை பண்ணுறது அத்தனையும் நமக்கு இருக்கும். இங்கே இருக்கிறதுல 99 பேர் கிராமத்துக்கு தான் இருப்பாங்க, யாரும் சிட்டி. ஏன்னா சென்னையே வந்து கிராமம் தான், இப்போ தான் சிட்டி ஆயிடுச்சு. அப்போ கிராமம், நான் வரும்போதே கிராமம் தான் அது. ஸோ அதனால கிராமம்ங்கிறது எதுவும் மட்டம் கிடையாது. கிராமத்தில் வந்து என்ன செய்வாங்க, எல்லாமே நம்ம ரோட்டில் படுத்திருப்போம். நான்லாம் வந்து வீட்டிலலாம் படுக்க மாட்டேன், வெளியே தான் கட்டில் போட்டு, நார்கட்டில் இருக்கும், அதை போட்டு படுத்திருப்போம். அது ஒரு இன்பம், அந்த இன்பம் இங்கே கிடைக்காது. இப்போ வெளியே படுத்தா கத்தியில் குத்திட்டு போயிடுவான், கூட இருக்கிறவன் அவன் தான் குத்துவான், சாப்பிடா அப்படின்னு குத்துவான். அதனால வேற என்ன பண்ணுறது. அப்போலாம் வீட்டுக்கெல்லாம் கதவு கிடையாது. எங்கள் வீட்டிலாம் வந்து கை விட்டு திறக்கிறது, பெரிய மரக்கதவு, கை விட்டு திறக்கலாம், யார் வேணா வரலாம், யார் வேணா போகலாம். இப்போ வந்து பாருங்க, ஒரு இரும்பு கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேட்டு, அதுக்கப்புறம் ஒரு கேட்டு. ஏன்னா பயமாக இருக்குது, ஏன்னா குடிகாரன் ஆகிட்டானுங்க. அவனுக்கு நண்பன் யார், அம்மா யார், அப்பா யார் ஒன்றுமே தெரியல, குடிக்கணும்னு நினைக்கிறான். ஸோ அதெல்லாம் மீறி நம்ம மகேஷ் அவர்கள் வந்து இந்த கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொரோனா டைமில் பாடுபட்டு அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய நம்ம ஒரு டைலாக் இருந்துச்சு, ஊரை விட்டு எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ நம்மளும் ஊரை விட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஊருக்கு போக முடியாது, இப்போ இங்கே செட்டில் ஆகிட்டோமே, இதுதான் நம்ம ஊர் ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் ஊரை மறக்க மாட்டேன், ஏன்னா குலதெய்வம் அங்கே தான் இருக்குது. வருஷத்துக்கு ஒரு வாட்டி கோயில் கொடைக்கு போவோம். நம்ம அந்த ஊர் பார்த்தாக்க, இங்கே இருந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் தான் நிற்பேன். ஒரு வாட்டி ரோஜாவும் ஆர்கே சுப்ரமணியம் திருச்செந்தூர் போயிட்டு வராங்க, நான் நடு ரோட்டில் நிற்கிறேன். என்னை பார்த்தோன்னு நிற்கிறாங்க, என்னடா ஒரு சிகப்பா ஒரு கை ஆடுதுன்னா இவர் கூப்பிட்றாரு. என்னன்னா திருச்செந்தூர் போய்ட்டு, எங்கேனா இதுதான் சார் இந்த எங்கள் ஊர், எங்கள் வீடு தான் அப்படிங்கிறேன். அப்படியான்னு சந்தோஷப்பட்டார். ஸோ அந்த மாதிரி எங்கள் ஊரும் கிராமம் தான். ஆனால் எல்லாரும் எம்ஜிஆர்லேருந்து சிவாஜி சார்லேருந்து எல்லாரும் எங்கள் கோயில் திருவிழாவுக்கு நாங்கள் கூப்பிட்டோம் அந்த காலத்துலேயே. ஏன்னா கொஞ்சம் பணக்கார ஊர், ஏழை எங்கள் ஊர் இல்லை, அதான் பிரச்சனை. ஆனால் எல்லாரும் கூப்பிட்டோம். எல்லாமே வந்து இன்னைக்கு அந்த சுற்று வட்டாரத்துலேயே நாங்கள் தான் முதல்ல ஸ்கூல் கட்டியிருந்தோம். இன்றைக்கி அந்த ஸ்கூல் பெருசாக வளர்ந்துருக்கு. எல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் வந்திருக்காரு அந்த ஸ்கூலுக்கு. எல்லாருமே வந்து ஒரு கிராமம் தான், ஆனால் பெரிய ஊர். அது மாதிரி இந்த கிராமம் வந்து இன்னும் அப்படி தான் இருக்குன்னா, இந்த படத்தில் வர வருமானத்தில் கரெக்டு சார். நான் என்ன சொல்லணுமோ அது புரிஞ்சுக்கிட்டாரு அவர். ஏன்னா நல்ல மனிதர், இல்லை அவர் நல்ல மனிதர், உண்மையாகவே அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து யதார்த்தவாதியாக இருக்கார். பாருங்க, தாடி கூட டை அடிக்கல. அவர் படத்தில் அடிக்கிறார்ல, டை அடிக்கணும்ல, அடிக்கல. இப்போ டை அடிச்சிருக்காரு, அப்போ அடிக்கலையே அப்படின்னு கேட்டேன். யாரோ சொன்னாங்க அது யதார்த்தமாக இருக்குன்னு விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த படம் நிச்சயமாக சார், நான் மனமாற சொல்கிறேன், இந்த ஆண்டவன் படம், இந்த ஆண்டவன் ஆசையோட படம் மிக மிக மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும். உங்கள் எல்லாரும் ஏகோபித்த கைத்தட்டலோட, எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, கமுதியிலேருந்து வந்திருக்கீங்கிறாங்க எல்லாம். எங்கள் ஊருக்கு உங்கள் ஊரை தாண்டி தான் நாங்கள் போவோம். ஏன்னா நானும் அதே மாதிரி ஊர்லேருந்து வந்தவன் தான். அதனால் உங்கள் கைத்தட்டல் தான் ஆண்டவனுக்கு கேட்கும். இப்போ நம்ம மனசில் பேசுகிறோம்ல, சில இதுலேயே கூட்டத்தில் ஒருத்தர் நினைப்பான் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நினைப்பான். அந்த ஏன் தெரியுமா கல்யாணத்துக்கு கட்டிப்பாலம் அடிக்கிறாங்க, எவனா தப்பா சொன்னா கேட்கக்கூடாதுன்னு கட்டிப்பாலம். அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடைய அனைவரும் கைத்தட்டல் கொடுங்க. யாருன்னா கைத்தட்டலாம் அவங்க துரோகி. அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன், இந்தியாவில் உள்ளவங்களை வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்களோ. இவர் நம்ம சார், உங்கள் பேர் என்னங்க? நேதாஜி. ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னா தூண்டி விட்டார் என்ன. நான் வந்து தமிழ் மேலே இந்தியன் ஆக்கி விட்டார். இல்லை, போன வாட்டியே நான் இந்தியன் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம நாட்டை எவன் தொட்டாலும் சரி, அவனை செருப்பால் மட்டும் இல்லை, அருவால மட்டும் இல்லை, துப்பாக்கியில் மட்டும் இல்லை, அணுகுண்டு கூட போடலாம். நம்ம நாடு வந்து அமைதியான பூங்கா நாடு. நம்ம இந்தியா வந்து யாருமே நமக்கு எதிரி இல்லை, வந்தாரை வாழ வைக்கும் நாடு இந்தியா. இன்னைக்கு பாகிஸ்தான்ல வந்து இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க, இங்கே குன்றத்தூரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் குன்றத்தூரில். ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுறோம். ஏன்னா நம்ம அதிகாரிங்க இருக்காங்கல்ல, இது வந்தால் போதும், எப்படியா போங்கடா வாங்கிட்டு அவனை ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்து விட்றாங்க. இப்போ அங்கே அவன் வந்து ஜாலியாக இருக்கான். இதே பாகிஸ்தானில் நம்ம இருக்க முடியுமா? பாகிஸ்தானில் ஒரு குங்குமம் வச்சு தான் வெட்டுவான், நம்ம வெட்ட மாட்டோம். நம்ம இங்கெல்லாம் முஸ்லீம்லாம் நம்ம சகோதரர்கள், அவங்க வேற யாருமே கிடையாது. நம்மளோட உயிரில் அவங்கள ஒரு உயிர். இப்போ நான் வந்து இந்த இப்போ ஒரு ரம்ஜான் வந்துச்சுல்ல, எல்லா முஸ்லீம் வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு வந்துச்சு. அதெல்லாம் யார் கொடுப்பா? அதனால் அவங்க நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்க, இங்கே பாகுபாடு இருக்கக்கூடாது. ஆனால் இளைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இந்த தாக்குதலை கண்டித்து போட்டிருக்காரு. அவருக்கு ஒரு கைத்தட்டு தட்டலாங்க. ஆனால் மற்ற நடிகர்கள் யாரும் தமிழன் காசு சாப்பிடல, இந்தியன் காசு சாப்பிடல, பாகிஸ்தான் காசு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க யாரும் எதிர்ப்பு ஒரு குரல் கொடுக்கல. அந்த குரல் கொடுக்காத வரைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் சரி, அவங்க படம் பார்க்குறத நம்மளும் அவாய்ட் பண்ணோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம நாடு தான் முக்கியம்.
யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து பேசாமல் இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்து இந்திய நாட்டில் எல்லாருமே வந்து எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆந்திரா பிரதேசத்தில் கொடுத்துருக்காங்க, கேரளாவில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏன் எதுக்காக கொடுக்கல? அதை கொடுக்கணும்னு இந்த உங்கள் எல்லாரும் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு பண்ணணும்னு நினைக்கல? அப்போ ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். மோடி ஐயா வாழ்க வளர்க. அவருக்கு கருத்தை நான் வந்து இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவரு நமக்கு தேவைங்கிறது மாதிரி ஆகி போச்சு. இல்லைன்னா எவனோ வந்து குண்டு போட்டு போயிடுவான். நம்ம இது வரைக்கும் சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க, குண்டு ஏதோ வச்சிருக்காங்கிறாங்க. செத்தா கூட பரவாயில்ல, என் நாடு இந்திய நாடு, அந்த இந்திய நாட்டுக்காக நம்ம போராட்டத்துக்கு தயாரா இருக்கோம். ஏன்னா விரட்டி விரட்டி நம்மளால அடிக்க முடியும். விரட்டி விரட்டி அவங்க ஆயுதம் நம்ம ஆயுதம் பார்த்தாங்கன்னா அவன் ஒரு நாள் கூட தாங்க மாட்டான். ஒரே ஒரு நாள், ஒரு மணி நேரம் கூட தாங்க மாட்டான். இருந்தாலும் நம்ம நாட்டில் பொறுமை கடைபிடிக்கிறோம். அந்த பொறுமை கடைபிடிக்கிறது நம்ம நடிகர்கள் அதுக்கு முன்னாடி நிறைய நம்ம காசு சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் காசை அவங்க எல்லாரும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிக்கொண்டு, உலகத்திலே பெரிய புண்ணியமான நாடு இந்தியா, அந்த நாட்டில் நம்ம பிறந்திருக்கோம். அதை விட புண்ணியமான உள்ள இருக்குது தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் சித்த மருத்துவம், யோகா, நோக்கு வருமோ, அந்த வருமோ, இந்த வருமோ அத்தனையும் நம்ம சித்தர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த தமிழ்நாடு வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த்.